எஸ்பிஐ பிஓ பொறுத்த வரைக்கும் நார்மலாக பேங்கிங் எக்ஸாம்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டஃப்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பேக்கேஜும் அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அதனால தான், மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. ஒன்று எல்லாருமே தெரிஞ்சுக்கணும், பேக்கேஜஸ் வந்து எப்போல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், ஒர்க்கும் அந்த அளவுக்கு இருக்கும். லைக் ஒர்க்கோட ப்ரெஷரு அந்த மாதிரி நம்ம சொல்லவே முடியாது. வாங்குற காசுக்கு நம்ம வேலை செய்யணும். ஸோ அதுதான். இப்போ ஒரு 1 லேக் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம சும்மா உட்காந்துட்டு வர முடியாது. இல்லை, அந்த 1 லேக்குக்கான ஒர்க்கு வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்டு வரணும். ஸோ அதுதான். ஸோ எடுத்ததுமே எஸ்பிஐ பிஓனா ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி, ரொம்ப நம்மளுக்கு மென்டலி ரொம்ப டார்ச்சர் ஆயிரும். ஸோ அந்த மைண்ட் செட்டோட இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்காதீங்க. எல்லா ஒர்க்லேயுமே ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம மேனேஜ் பண்ண கற்றுக்கணும் பேசிக்காக. ஸோ அதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. தென் பிஓவை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் யோசிப்பாங்க, இதில் இன்டர்வியூ இருக்குமே அந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ இன்டர்வியூ ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாக இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னா எந்த